இது நல்லா கவனிங்க. சின்ன வயசில் நீங்கள் ஹை ஜம்ப் தாண்டிட்டு இருக்கிற ஆளுங்க, சின்ன வயசில் நீங்கள் ஹை ஜம்ப் தாண்டுற ஆளுங்க, சின்ன வயசில் நீங்கள் ஓடிட்டு இருந்த ஆளுங்க, ஒரு 11 வயசுலேருந்து 16 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பயிற்சி எடுத்த விதம் 40-45 வயசு வரைக்குமே வயசானாலும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். எத்தனையோ பேர் விளையாட்டில் இருந்திருப்பீங்க. சின்ன வயசில் அந்த 11லேருந்து 16 வயசு வரைக்குமே பிடி மாஸ்டர் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, கிரவுண்டை ஒரு 10 ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்ப்ரிட்டு வந்துட்டு 100 மீட்டர் 20 ரவுண்டு 20 தடவை அடிக்க சொல்லுவாங்க. அடிச்சுக்கிறீங்களா? அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஒரு நாளைக்கு 20 ஸ்ப்ரிட்டு வேகும்போது போடும்போது வேகம் ஓடிக்கிறது, வரும்போது நடந்து வந்துடுறது. இப்படியே ஒரு 20 டைம் நடந்து வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓடுறது. இப்படி தொடர்ந்து பிடி மாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடி மாஸ்டர் அந்த ட்ரெயின் அப்போ நீங்கள் அந்த வருஷத்தில் பண்ணியிருந்தீங்க 40 வயசுலேயுமே ஒன்றும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஹை ஜம்பும் அப்படித்தான். இப்போ தாண்டறக்கு குதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 6 அடியாக இருந்தாலுமே குறைஞ்ச அளவு 15 அடியிலே தாண்டிடுவாங்க. அது ஒரு 4-5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. 4 அடி தான்ட்டு 5 அடி தான்ட்டு 6 அடி தான்ட்டு 15 அடிக்குள்ளேயே நின்று தாண்டுறது. இப்போ வரைக்கும் 45-50 வயசு வரைக்கும் குதிக்கிற அளவுக்கு இருக்குது. இது நிறைய பேர் தெரியாது. தெரியாத பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.